Let's go. I wake up to a little bit of ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு நம்ம ரைடோட டே 1. ஸோ எங்கே போகிறோம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் டைட்டில். நம்ம அட்வென்ச்சர் ரைடு தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணதெல்லாம். ஸோ இப்போ எல்லாமே பேக் பண்ணியாச்சு, ரெடி ஆகிடுச்சு, நாமளும் ரெடி. இப்போ வந்து சேலத்துலேருந்து கிளம்ப வேண்டியது தான் நமக்கு வேலை. போயிட்டு பஸ் ஏறிட்டு பெங்களூர் வந்து ஃப்ளைட்டு. ஸோ லக்கேஜஸ் ரெடி. பெரிய பேக் ஒன்று, சின்ன பேக் ஒன்று, ஹெல்மெட்டு. இது வந்து ஒரு சம்பவம். இந்த சம்பவம் என்னன்னா, சுகு இருக்கார்ல, அவர் வந்து ரைடிங் ஜாக்கெட் இங்கேயே விட்டு போயிட்டார். நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன். அவர் அங்கே போய் பெங்களூரில் போய் வச்சுக்கலாம். ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் பெரிய ரைடு போகிறேன் நான். சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம். நீங்களும் அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட். பெங்களூர் வந்துட்டு ஏர்போர்ட் போகிறோம். ஏர்போர்ட்டில் வந்துட்டு சுகு வெயிட் பண்ணுவோம். அப்படியே போய் சுகுவோட கனெக்ட் ஆகிட்டு அப்படி கிளம்பலாம் நம்ம. கூட்டமே இல்லை பஸ்ஸில். கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் தான் இருக்கோம். பிரச்சனை இல்லாமல் போகலாம், ஜாலியாக போயிட்டு. டிராஃபிக் மட்டும் இல்லைன்னா சீக்கிரம் போயிடலாம். போயிட்டு செக்இன் பண்ணிட்டு உள்ளே அப்படியே ஏசியில் உட்காந்துட்டு ஜாலியாக அங்கே போயிட்டு காமிக்கிறேன். ஒரு வழியாக எல்லாம் ஏர்போர்ட் வந்து சேர்ந்தாச்சு. சுகு வந்துட்டு அப்படியே வாய்ஸ் கேட்குதா இல்லையான்னு தெரியல. சரி போய் செக்இன் பண்ண மணி 4 ஆச்சு. 5:30 ஃப்ளைட்டு. அதான் தான் லக்கேஜ் எல்லாம் போட்டாச்சு. போயிட்டே இருப்போம். லோடு வண்டி தான் பார்த்தீங்களா? மஞ்சள் பை கரெக்டாக இருக்குது. சரி போகலாம் வாங்க. அப்படியே போக மாட்டேன். கேமரா ஆஃப் பண்ணுமா? போகிற வரைக்கும் எடுப்போம். நீங்கள் தெரிவிங்க, நான் தெரிய மாட்டேன்ல. செட்டிங்ஸ் மாதிரி எங்கே இது இந்த இது போட்டிருப்பாங்க. W06 to W10 இல்லை ஸ்பைஸ் ஜெட்னு போட்டிருப்பாங்க. ஆமாம் ஜி, அதான் சொல்கிறேன். W06 வந்து 10 வரைக்கும் டொமஸ்டிக். வெளியே W3 W06 3 அங்கே இருக்கு பாருங்க. 3 3ல பாருங்க. W06 ஸ்பைஸ் ஜெட் தான். அது இன்டர்நேஷ்னலா? இல்லை பார்த்துட்டு
இங்கே தான். செக்இன் பேக்கெல்லாம் போட்டு அனுப்பிச்சாச்சு. இப்போ நேரம் மேலே செக்இன் பண்ண கேட்டுக்கு போயிட்டுருக்கோம். அது ஒரு பெரிய கூத்தாயிடுச்சு. நான் லேண்ட் ஆனதுக்கு மட்டும் அதை சொல்கிறேன் அந்த கதையை. கூத்தானது எனக்கு தான். செம காமெடி ஆயிடுச்சு. அது நான் இங்கே பேசினா நல்லா இருக்காது ஏர்போர்ட்டில். நாங்கள் போயிட்டு ரூமுக்கு போயிட்டு தெளிவாக பேசலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் விவேக் சொல்கிற மாதிரி ரைட்டில் கையை போட்டு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் நேராக போயிட்டு அப்படி தான் நடந்துச்சு. டீட்டெயில் கதை சொல்கிறேன். நான் டெல்லியில் ரூம் வந்துட்டு சொல்கிறேன். போயிட்டே வரல. இதெல்லாம் உங்களுதா? என்ன சார் இங்கே இருக்கு. அப்படியே எடுத்து இதான் பயணம். லேப்டாப் பாதுகாப்பு பார்த்தீங்களா? இப்போ லேல ஹேண்டில் செக் ஒன்றரை நம்பி 3 சீப்பு உங்களுக்கு தடுக்கட்டுறாங்க. இது மேலே எல்லாரும் தீந்திருக்க வைக்கணும். இருந்தாலும் என்ன கொழுப்பு இருந்தா கேமரா மேலே 5 ரூபா காசு வச்சு கொண்டு வந்திருப்பான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பெரிய ஃபோட்டோகிராஃபரும் நம்மளாம் இவ்வளோ பெரிய கேமரா எடுத்து இது 3ஆவதா சொன்னீங்களா இல்லையா? இடம் இல்லை. கழுத்து தூக்கிட்டு செருப்பு தூக்கிட்டு இடம் நம்ம சரிங்களா? செருப்பே கட்டி இடம் எனக்கு. ஓவர் கேஜ் நம்ம எடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. எப்படி தெரிஞ்ச கூச்சமே இல்லாமல் நம்ம பண்ணுறோம். ட்ராவல் ஹேப்பன் இந்த ட்ராவல் ஆல் சீட் ஹேப்பன் சார். கிணிமணி இதுக்கு ஒரு கவர் போட்டணும் கவருங்க. லைட் வீடியோ அது பிரச்சனை. 3 பவர் பேங்க் வந்து இருக்கா? எஸ். இது மட்டுமாச்சு இங்கே உள்ள போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எந்த கேட் நம்பர் 20க்கு போயிட்டு இருக்கோம். ஸ்பைஸ் 5:30. தண்ணி குடிக்கிறதுக்காக இந்த பாட்டில் வாங்கினேங்க. இந்த பாட்டில் இருந்தால் தான் தண்ணி குடிக்க முடியும். இந்த பாட்டிலுக்காக 70 ரூபா கொடுத்து தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கி இதை 3 தடவை ரீஃபில் பண்ணி குடிச்சிட்டோம் நாங்கள். இதனால் அதை ரீஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அந்தளவுக்கு தண்ணி தாகமாக இருக்குது. ஸோ இன்னும் 30 மினிட்ஸ் தான் இருக்குது ரைட் கிளம்ப. நம்ம கேட் நம்பர் 20க்கு போயிட்டு ஒரு கடை சாப்பிடும். ஸோ இப்போ கேட் 20க்கு போயிட்டு ஃப்ளைட் எடுத்துகிட்டு சிறப்பாக கிளம்புறோம். சிறப்பாக இந்த ட்ரிப்பை சேரமா நம்ம
டாக்ஸி வந்துருச்சு. நம்ம டாக்ஸி வந்துருச்சு. டாக்ஸி ஏற வந்துட்டோம். அப்படிங்களா? நான் டேரக்ட் சொல்கிறேன். புதுசாக ஒரு ஃப்ளைட் வாங்கியிருக்கோம். எவ்வளோ பெரிய இன்ஜின். அதை போய் தொட்டு பார்த்துக்கோங்களேன். எதுக்கு சாகிறதுக்கு? ஏரோப்ளைன்லேயே ஒரு டவுன் பஸ் ஆகும். கீழே ஒன்று போச்சு தெரியுமா? அப்புறம் எப்படி எடுத்தீங்க? 2 பேரும் பக்கத்தில் இருக்கோம். நான் சேர்ந்து காலைல தட்டி சமகாலம் தேவி. டெல்லி ஏர்போர்ட் வந்தாச்சு. வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம பசி. மணி 8 ஆச்சு. 8:15 ஆச்சு ஆக்சுவலாக. செம்ம பசி. வெளியே போகிறது கூட தாங்க முடியல, அவ்வளோ பசியாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் காஃபி டீ நல்லா இல்லை. பக்கத்தில் முடிச்சுட்டு சொன்னேன் அப்படி. நாளைக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டேன். என்ன கொஞ்சம் விலை தான் ஜாஸ்தி, 200 ரூபா. வெளியில் பசிக்கு என்ன பண்ணுறது? ரொம்ப இடம் தான் பார்த்துக்கிட்டிங்களா. நாங்கள் எங்களுக்கு அடுத்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:40 தான். ஸோ அது வரைக்கும் என்ன பிளானில் இருக்குன்னு தெரியல. ஸோ மோஸ்ட்லி வெளியே போய் சுற்றுவோம். ஸோ இந்த விலாக் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெல்லியில் இப்போ நைட்டில் போயிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அந்த விலாக் தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.